ஸ்பீக்கர் அவ்வளோதான் இருந்தது. சப்பாம்பு சிக்கன் இருந்தது. இப்போ நம்ம ப்ராசஸர் ஆட் பண்ணி இந்த ஸ்பீக்கர்ஸ் கூட சேஞ்ச் பண்ணிடுவோம் இல்லைங்களா? அப்போ எப்படி இது ஃபீல் உங்களுக்கு அந்த இதோட ப்ராசஸர் இருக்கும்போது? அதில் ஒன்றும் அவ்வளோவா எனக்கு தெரியல. எனக்கு சாட்டிஸ்ஃபைலாம் இருந்தது. ஓகே அது ஒரு 2 மணி நேரம் பண்ணேன் நான் வந்து ஆடியோ வந்து. சரி, அதை இந்த யூடியூப் வீடியோலாம் பார்த்தேன். சரி. அது வந்து எம்ஏ ப்ரோக்ராம் சென்னையில் இருந்துச்சு. ஆமாம். அங்கே வந்தீங்களா? எம்மாக்கு வந்தீங்களா? நான் இல்லை, ஃப்ரெண்டு வந்தாங்க. ஓகே. அதை பார்த்துட்டு வந்தேன். சரி ஃபைனல் பண்ணி இங்கே தான் வரலான்னு சொல்லிட்டு அப்புறம் சரி வந்துச்சு. அப்புறம் இப்போ அவரோட ஃப்ரெண்டு ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணிட்டாரு. இல்லை, நானும் உங்கள் யூடியூப் சேனல் கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு மேலே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். கிரேட். ஓகே. அந்த எலி ஹெட்செட் வச்சு பார்த்து கேட்டுருக்கேன். சரி. இந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் நல்லா இருக்குது. சரி, இதே பார்த்து பண்ணுவோம். கன்ஃபார்ம் பண்ணி அப்புறம் கொஞ்சம் சரி. இன்னொன்று இந்த ஸ்டேஜிங் நீங்கள் கொடுக்குறீங்க. ஆமாம். அதை நீ பார்த்து அந்த மெஷர்மெண்ட் வச்சு டேப்லாம் வச்சு கலந்து ஆமாம். அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு. சரி, அதான் மெஷர்மெண்ட், அதாவது வச்சதுக்கப்புறம் கூடியும் கரெக்ஷன் திரும்ப கேட்டு பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து ஏதாவது ஸ்டேஜிங் ரியல் ஆர்கெஸ்ட்ராவோ ரியல் ஒரு ஸ்டுடியோவில் கேட்ட மாதிரி ஃபீல் இருக்கணும். அந்த ஃபீல் இருக்கிற வரைக்கும் நானும் வண்டி விட்டு இறங்க மாட்டேன். அந்த கிடைக்கணும், அந்த வாவ் ஃபீல் கிடைக்கணும். சரி சார். இப்போ அந்த மாதிரி தான் ஸ்டேஜிங் பார்க்க போகிறோம் சார். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா பேசிவ் கான்செப்ட் தான், ஆக்டிவ் பண்ணலாம் நம்ம. ஸோ பேசிவ் கான்செப்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்கள் டேஷ்போர்ட்லிங்கில் ஸ்பீக்கர்ஸ் இருக்காது, பட் சவுண்ட்ஸ் நிறைய கேட்குதில்ல. அந்த மாதிரி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் வண்டியில் நீங்கள் பழைய ஆம்பிளிஃபையர் தான் இருந்தது, மோனோ பிளாக் சப்வூஃபர். அதில் பேஸ் கண்ட்ரோல் கிடையாது. ஆனால் இந்த சிஸ்டம்லேயே உங்களுக்கு வந்து பேஸ் கண்ட்ரோல் மாதிரி செஞ்சு வச்சிருக்கேன். அதில் ஒரு செட்டப் மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். அது எப்படி காமிச்சிடுறேன். இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்பீக்கர்ஸ் லெஃப்ட் இருக்கும் ரைட் இருக்கும்னா சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா எல்லாமே டேஷ்போர்ட்லேயே கேட்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இல்லை இங்கே ஆமாம், அதை பார்க்க போகிறோம். லெஃப்ட் லெஃப்ட்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ் ஸ்பீக்கர் இருக்கிற லெஃப்ட் கேட்கும். ஆனால் இது பேஸ் இங்கே தான் கேட்குது. அதே மாதிரி ரைட் வரும்போது ரைட் மாறிடும் பாருங்க. ரைட் தெரியுதுங்களா? லெஃப்ட் பேஸ் இங்கே இருந்தது, அப்புறம் ரைட் மாறிடுச்சு. சப்பு வாங்ஸ் பின்னாடி தான் இங்கே கேட்குது. அதுதான் சார், அதான் ஸ்டேஜ். இப்போ நீங்கள் மெஷர் பண்ண சொன்னீங்க இல்லையா, அதில் எடுத்த ரீசன் இதுக்காக தான். சரி, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் டிரைவிங் மோடில் உட்காருங்க. டிரைவிங் இப்படி பண்ணி அந்த மாதிரி உட்காருங்க. அந்த ஸ்டேட் தான் பண்ணியிருக்கேன். சென்டர் கேட்குது சார். ஸ்பீக்கரே கிடையாது அங்கே கேட்கும் சவுண்டு. அதான் நீங்கள் எது கேட்குறீங்க இல்லையா, ஹெட்ஃபோனில் வச்சு கேட்டிங்களா நீங்கள் டெமோவில் வந்தால் அது இதுக்கு ஒரு மடி மேலே போய் இங்கே ஒரு மாதிரி எடுத்து சவுண்டு. ரைட் சென்டர் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ரைட் சென்டர் அந்த ட்வீட்டர் அவ்வளோ பக்கமாக இருக்குது, அங்கே அந்த சவுண்டு கேட்காது. உங்களுக்கு இங்கே தான் கேட்க பாருங்க. பேஸ் இங்கே தான் இருக்கும். அதான் பேஸ் இங்கே தான் கேட்கும். பேஸ் வாய்ஸ் எல்லாமே இங்கே தான் கேட்குது. லெஃப்ட் சென்டர் கரெக்டாக இங்கே இருக்கும். தெரியல, அதான் ஸ்பீக்கர் அங்கே இருக்குது, இங்கே சவுண்ட் கேட்குது. அதான் அந்த ப்ராசஸரோட டைம் கரெக்ஷன் ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்க. அக்யூரஸியாக இருக்குது. அதாவது சப்வூஃபர் பின்னாடி இருக்கும், பேஸ் பின்னாடி கேட்குற மாதிரி இல்லை, ஃப்ரண்ட்டில் தான் கேட்குற மாதிரி இருக்கு. புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்கேன் நான். அப்படியா? ஓகே. நான் வேற ஒரு வேலையாக வந்தேன்னா சரி அப்படியே இதையும் பண்ணிட்டு போயிடலாம். குழப்பத்தில் இருந்தேன், செய்யலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு அஃப்ரெடியை பார்த்தேன். சரி, பார்த்து நாசர் பாயும் பார்த்து பேசி சரி என்ன வந்தாலும் ஒரு வழியாக பண்ணிட்டு முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அப்புறம் பண்ணிட்டு போகலான்னு பிளான் பண்ணேன். ஏன்னா நாங்கள் இருக்கிற ரூரல் ஏரியா. ரொம்ப புதுக்கோட்டை அவுட்ரு கிராமம். திரும்ப சிரமம் ஆயிரும் இல்லைங்களா? எனக்கு வந்துட்டு போகிறது ரொம்ப சிரமம். ஓகே 400 கிலோமீட்டர்ஸ் ஆகுது எனக்கு போயிட்டு வருது. அதனால சரி நீங்கள் வந்தது முடிச்சிடலாம். இன்னொன்று நீங்கள் இருந்தீங்க பாருங்க, அதுதான் எனக்கு இல்லை அப்போ இருக்கும் ட்ரைனிங், ஏதாவது ஒரு இது இருக்கும், ஆடியோ சம்மந்தமாக ஏதாவது போயிட்டு இருப்போம், ட்ராவல் இருக்கும், 2 months ஏதாவது ஒன்று இருக்கும். இந்த சாங்கு ஏற்கனவே கேட்ட சாங்காக தான் இருக்கும், பட் எவ்வளோ டீட்டெயில்ஸ் கேட்கும் பாருங்க இதில். கேட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த பாட்டுல மியூசிக்ல. இன்னைக்கு இவ்வளவு டீடைலிங் இன்னைக்கு தான் கேக்குறேன் அந்த மியூசிக். இப்படி எல்லாம் மியூசிக் இதுல இப்ப இருக்குதானே இப்பதான் மிஸ் பண்ணிருக்கீங்க. இந்த பாட்டு படம் வந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு? இவ்வளவு வருஷம் கேப்ல. ஆமா, இப்போ இத்தனை வருஷம் நீங்க வந்து நல்ல மியூசிக் கேட்காம இருந்திருக்கீங்க. கண்டிப்பா சார். இவ்வளவு டீடைலிங் அதுவும் கேட்டதே கிடையாது. நான் இது எப்பவும் கேட்கிற பாட்டு தான். ஆனா இவ்வளவு டீடைலிங் தனித்தனியா பிரிச்சு நான் கேட்டேன். சவுண்ட்ஸ் வரும், இல்ல நிறைய சவுண்ட்ஸ் வரும்.
அது பேஸ் அப்படியே வரும் பட் மெயின் வந்து எல்லாமே டேஷ்போர்ட் டேஷ்போர்ட்ல தான் கேக்குது அப்படியே போயிட்டு அப்படியே மாறிட்டே இப்போ இருக்கு இங்கேயே கேக்குதுன்னா நம்ம ஆக்டிவ் பண்ணி தந்துவீங்க அந்த சவுண்ட் இன்னும் கொஞ்சம் இங்கே தான் இருக்கும் இங்க தான் இருக்கு சில அக்யூரசி லெவல் கொஞ்சம் மாறுது இப்போ பாசிவ்க்குனால ஆக்டிவ் பண்ணும்போது இன்னும் ரொம்ப அக்யூரசி ஆயிடும் ஃபியூச்சர் அப்டேட் பண்ணி ஃபியூச்சர்ல கண்டிப்பா கேட்டதே கிடையாது சார் இவ்வளவு டீடைலிங்கா நல்ல தனித்தனியா பிரிச்சு கேக்குது அப்படியே இருக்கு கடைசி ட்ராக் ரொம்ப நல்லா இல்ல அது லாஸ்ட்ல தான் நல்லா இந்த பேஸ் அடிச்சது பாத்தீங்க நிக்குது பாருங்க பேஸ் நிக்குது அப்படியே அடிச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அப்படியா ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா இருக்கு சார் இந்த வார்த்தை எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான் இல்ல சார் நான் நிறைய வீடியோ பார்த்தேன் ஆனா இருந்தாலும் நான் உட்கார்ந்து ரியலா பார்த்தா தானே நமக்கு என்னதான் தெரியும் போட்டு கேட்டாலும் அது என்னதான் வீடியோ ஸ்டேஜிங் வராது அந்த எஃபெக்ட் நல்லா கிளியரன்ஸா கேட்கும் அந்த ஹெட்செட்ல போடும்போது ஆனா இதுல இவ்வளவு கிளியரன்ஸ் இருக்குன்னு நம்ம நினைப்போம் ஆனா இங்க வந்து உட்கார்ந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இது இவ்வளவு டீடைலா தனித்தனியா இருக்குன்னு சொல்லிட்டு உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷம் ரொம்ப தேங்க்ஸ் நிறைய வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லிருக்கீங்க தேங்க்ஸ் லாட் இந்த சாங் இருக்கு இது காமிக்கிறேன் இது கேட்டு என்ன சொல்ல போறீங்க தெரியல ட்ராக்ஸ் நல்ல குவாலிட்டியான ட்ராக்ஸ் இல்லாட்டி அது பழிச்சு காமிச்சிடும் சரியான ட்ராக்ஸ் கேட்க முடியாது உங்களால ஸோ நல்ல ஃபீட் கொடுக்கணும் ஸோ மெயின் அதான் இம்பார்ட்டன்ட் அதுதான் இப்ப நான் முன்னாடி சொன்ன செலக்ஷன் அந்த பாட்டு இப்ப இந்த பாட்டு இதெல்லாம் நல்ல ரெக்கார்டிங் நல்லா ரெக்கார்டிங்ல நல்ல சாங் தான் பட் அது நல்ல ரெக்கார்டிங் இல்ல சில நல்லா இல்லாத சாங்ஸ் நல்ல ரெக்கார்டிங் நீங்க கேட்க தோணும் கண்டிப்பா சார் மியூசிக்காவே கேட்க தோணும் கிளாரிட்டியாவே கேட்க தோணும் இந்த சாங் பாருங்க எல்லா சவுண்ட் இருக்கும் இதுல என்ன டிராவல் ராஜனிந்தர் ராஜா பூஜா தூக்காதே வேறு எங்கும் பூஜா ராஜா ராஜாதி ராஜனிந்தர் ராஜா பூஜா தூக்காதே வேறு எங்கும் பூஜா நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் தான் ராஜா நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் தான் ராஜா கோட்டை இல்லை கொடியும் இல்லை அப்பவும் தான் ராஜா மியூசிக் இங்க அப்படியே ஓடி வந்துச்சு பாருங்க அந்த சவுண்ட் ஓடி வந்துச்சு அதான் சொல்றேன்னே என் கார்ல தான் இப்படி எல்லாம் பாடுதுன்னு எனக்கு ஒரு சாட் அவுட்டா இருக்குது ஏன்னா இப்ப இந்த மாதிரி ட்ராக் எல்லாம் முன்னாடி இதே பாட்டு தான் கேட்பேன் இந்த மாதிரி ட்ராக்ல இருந்து சவுண்ட் இப்படி போயிட்டு வரும் அந்த டேட்டா லெஃப்ட் டு ரைட் டேட்டா மாறும் அப்படி இருக்காது இது வந்து ஸ்டேஜிங் அப்படி கரெக்டா இதுல போயிட்டு இப்படி உண்மையாலுமே தேங்க்ஸ் அப்புறம் சார் ஃபுல்லா கேளுங்க அது வாய்ஸ் எங்க இருக்கும் இங்க சில சவுண்ட் இருக்கும் இதாவது இது நின்று கேட்கும் இதே நீங்க ரோட்ல டிரைவ் பண்ணும்போது கேட்கும் போது இங்க பயங்கரமா இருக்கும் வண்டி வந்து நிப்பாட்டு மனசே வராது ஒரு பயங்கரமான ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கும் உங்களுக்கு மியூசிக் கேட்கறதுல அடிக்கடி லாங் போறதுனால ஸ்பெண்ட் பண்ணி செய்வோம் கான்செப்ட் நான் வந்தேன் இன்னொன்னு இது ஒரு வருஷமா நான் அந்த கார் வாங்கினதுல இருந்து நான் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அதிகமா உங்களோட வியூஸ் பார்த்துருக்கேன் இன்னொன்னு இப்ப எம்மாவில் நீங்க 9 அவார்டு நீங்க வாங்கிருக்கீங்க அதுவே அதெல்லாம் ரொம்ப பார்த்து எனக்கு அது எப்படி அது வாங்கினது எப்படி தோணும் ஜஸ்டிபிகேஷன் நீங்க ஒரு இந்தியாவில் ஆல் ஓவர் இந்தியாவில் எம்மாவில் வந்து ஆடியோவுக்கு ஃபாதர் ஆயிட்டீங்க சார் நீங்க கார் ஆடியோ இதுல முன்னாடி வந்து ஃபாரின்ல தான் எம்மா நடந்திருக்கு சிங்கப்பூர்ல நான் இருந்திருக்கேன் அப்படியா அங்க நடந்திருக்கு நான் பாருங்க அங்க வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்தியாவில் நான் பார்க்க முடியல சேனல் எல்லாம் பார்த்தேன் இருந்தாலும் நமக்கு அதுவும் நம்ம சவுத் இந்தியாவில் தமிழ்நாட்டுல இங்க இருந்து நீங்க இவ்வளவு தூரம் பண்ணிருக்கீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் இல்லை சார் அது 9 அவார்டு சார் கரெக்ட் அதுவும் யார்ட்டையும் நான் இப்பயும் கேட்கல ஆனா நான் பார்த்தேன் வீடியோ பார்த்தேன்
திருப்பி அவார்டில் உள்ள வச்சிருக்கோம் இல்லை. பார்த்தேன் காலையில் உள்ள வந்து பார்த்தேன், அதெல்லாம் பார்த்தேன். இதுவே ஒரு பெரிய விஷயம் தான் சார். அதாவது அது நம்ம டீம் எல்லாமே சேர்ந்து எல்லாமே அதாவது நாட் ஒன்லி டியூனிங், அது போக நம்ம டீம் பாத்தீங்கன்னா பசங்களும் நல்ல கோஆபரேஷன் சார். நல்லா பேசிட்டே இருந்தது, நல்ல வேலை பார்த்து நல்லா பண்ணாங்க. இன்க்ளூடிங் ஒரு நாசர் பாய், ஒரு ஃப்ரெடிலாம் நல்ல ஒரு நல்லா பேசி. ஒர்க்மேன்ஷிப் பாத்தீங்கன்னா ஒயரிங் முதல் கொண்டு எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்ட் சார். ஒயரிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட். நானும் அதான் சொன்னேன் அந்த பாயிண்ட். ஒயரிங்ல வந்து நான் காம்ப்ரமைஸ் ஆகல, நல்ல எவ்வளவு குவாலிட்டியா போட முடியுமோ நீங்க போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பாயிண்ட் சொல்லி சரின்னு சொல்லி சொன்னாங்க. குவாலிட்டி மட்டும் இல்லாம இந்த ஒயரிங் இருக்கு, அதுவும் இம்பார்ட்டன்ட். கரெக்ட் சார், கரெக்ட் சார். நீங்களாம் பாத்துருப்பீங்க எல்லாமே ப்ராப்பர் ஃபியூஸ்ல இருந்து என்னென்ன யூஸ் பண்ணணும், எவ்வளவு லென்த்ல இருக்கணும், இதுல இருந்து லென்த் இதெல்லாம் எல்லாமே பர்ஃபெக்ட்டா வச்சு பர்ஃபெக்ட்டா டீம். உங்க டீம் நல்ல டீம். மெயின் அதான் சார், டீம் ஒர்க் இல்லாம எதுவுமே நடக்காது. டீம் ஒர்க் நல்ல டீம் ஒர்க் சார். நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு. தேங்க்ஸ் லாட் சார். 2 நாள் நீங்க வந்தீங்க, முடிச்சு கொடுத்துட்டோம். பரவாயில்ல சார். எனக்கு தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஹை வாட்ச் அப்படி ஃப்ரம் ஆரம் கார்டேக். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பலினோ வண்டிக்கு நம்ம ஆடியோ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெளியே போய் ஆடியோ பண்ணி அவர் எங்கேயுமே சாட்டிஸ்ஃபைட் ஆகாமல், அதுக்கப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா 4-5 கடையில் ஏறி இறங்கி எல்லாம் பண்ணிட்டு முடிச்சு அவர் சாட்டிஸ்ஃபைடு ஆகாமல் கடைசியில் நம்ம ஆரம் கார்டேக்கஸ்க்கு வந்தார். ஸோ இந்த மாதிரி நான் இப்போ நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், இனி நான் லாஸ் ஆக விரும்பல, என்கிட்ட இது எல்லாமே இருக்குது, இதை வச்சு நீங்கள் என்ன அப்டேட்லாம் பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவரோட ப்ராடக்ட்ஸும் நம்ம யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவருக்கு ஒரு ஆடியோ நல்லா பண்ணி கொடுக்கும். ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக போனார். இந்த வீடியோவில் முன்னாடியே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் ஃபோக்கல் ஆக்சஸ் காம்பனன்ட் நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தென் ரியர் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஃபோக்கல் RSC ஆடிட்டர் காம்பனன்ட் நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்ட் மகஸ் A6 ப்ராசஸர் நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா பாசிவ் செட்டப்பில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். இது 6 சேனல் ப்ராசஸர் உங்களுக்கு. தென் ஒரு சவுண்ட் மகஸ் 4 சேனல் ஆம்பிளிஃபயர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். தென் சப்வூஃபர் ஆம்பிளிஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 சேனல் ஆம்பு கஸ்டமரோடது. தென் ஹெட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா பயணியர் ஹெட் யூனிட் கஸ்டமரோடது நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அவர் எங்கேயுமே போயிட்டு சாட்டிஸ்ஃபைடாக ஆகாமல் நிறைய இடத்துக்கு போய் சாட்டிஸ்ஃபைட் ஆகாமல் கடைசியாக நம்மளை வந்தார். அவரை ட்ரஸ்ட் பண்ணார். அவர் ட்ரஸ்ட் பண்ணதுக்கு அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண இந்த சவுண்டெல்லாம் இங்கே வரும்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, எனக்கு எல்லாமே வந்து சொல்லி கை கொடுத்து ரொம்ப 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 ஹாப்பியாக போனார். ஆக்சுவலி அவர் வந்து தருமபுரி அந்த மாதிரி அந்த சைடு அங்கேருந்து தான் வந்திருக்காரு. ஸோ அவர் இந்த வீடியோவே பேசியிருப்பார். அவரோட ஹாப்பினஸை நீங்கள் இந்த வீடியோவில் நிறையா பார்க்கலாம். ஸோ உங்ககிட்ட இந்த மாதிரி போய் எனக்கு எங்கேயோ போய் ஆடியோ மாட்டு சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்க, நம்ம விசிட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் இருக்கிற ப்ராடக்ட்ஸை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் என்ன, அதை வச்சே நம்ம என்ன அப்டேட் பண்ண முடியுமோ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி உங்களுக்கு ஆடியோ போட்டு நம்ம எடுத்துறோம். ஏன்னா இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டேம்பிங். நம்ம இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டேம்பிங் பண்ணியிருக்கோம். டாக்டர் ஆர்டெக்ஸ் லைட் சீரியஸில் இதுக்கு வந்து நம்ம டேம்பிங் பண்ணியிருக்கோம். இந்த ஆடியோ போக இந்த டேம்பிங் இதை வந்து அவர் வந்தார், ரொம்பவே ஹாப்பியாக போனார். இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக அவரோட ஹாப்பினஸை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். மறக்காமல் இதோட ஆடியோ டெமோ கேட்கும்போது ஹெட்செட் போட்டு கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த டீட்டெயிலிங் எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் எதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நீங்கள் கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். See you next video மக்களே. Until then, see you. Bye. This is Afredi from Aram Katekas.